பொங்குதே பொங்குதே கேப்டன்சி டாஸ்க் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் நிறைய சுவாரஸ்யமான சின்ன சின்ன விஷயங்களும் சரி, ஒரு பக்கம் அந்த டாஸ்க்குமே என்ன பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது என்னன்றதையும் பார்ப்போம். அடுத்து ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர் திவாகரை எடுத்துட்டு போய் இன்னும் மேல 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 எடுத்துட்டு போய் உட்கார வைக்காம விட மாட்டாங்க போல இருக்கு. அதுக்கு ரொம்ப தீவிரமா கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க உங்களுக்காக கேம் விளையாடுங்கடான்னா நாங்க எல்லாரும் திவாகருக்காக கேம் விளையாடுவோன்ற மாதிரி ஒரு 3 பேர் விளையாடுற தருணங்கள் பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நாங்க பேசினா புறணி கிடையாது, நீங்க பேசினா புறணி அப்படின்ற ஒரு விஷயங்களும் மார்க்கிங் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு. அது எல்லாம் யார் யார் பண்ணாங்க அப்படின்றதையும் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். பொங்குதே பொங்குதே கேப்டன்சி டாஸ்க் என்ன? பொங்குதே பொங்குதே என்ன? பொங்கல் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ அதுல பொங்கி வழியும்ல பானையில, அதே தான் இங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பாலை கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிக் பாஸ் வீட்டரோட டாஸ்க். 13 பேர் இருக்காங்க பிக் பாஸ் வீட்டர்ல. அந்த 13 பேர்ல இருந்து 12 பேர் தான் இந்த டாஸ்க்கை பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பால் இருக்கு இல்லையா, அந்த பால் குண்டான், அந்த குண்டானை எடுத்துன்னு வந்து அந்த லிவிங் ஏரியால அந்த சோபா செட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு இருக்காங்க. பஸ்ஸர் அடிச்சோடனே எல்லாம் ஒவ்வொரு மூணுல இருப்பாங்க. அவங்க டப்புன்னு அந்த பாலை எடுத்துட்டு போய் எடுக்கணும். அந்த பாலை கையில எடுத்துட்டாவே செலக்டட். அதுல ஒரு நபர் எலிமினேட் ஆகுறாங்க. அதுல பார்வதி ஆர் நந்தினி, இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் எலிமினேட் ஆயிராங்க போல. அடுத்த டாஸ்க் என்னன்னா, அந்த பாலை எடுத்துட்டு போய் பொங்க வைக்கணும். ஐ மீன் பால் கொதிச்சு வச்சோம்னா அது இது வரும், ஏடு வரும், அப்படியே பொங்கி வரும். அந்த பொங்கி வர்றது கீழே விழக்கூடாது. பொங்கணும் கீழே போகணும், பொங்கணும் கீழே போகணும் அப்படின்றதான் டாஸ்க். இதுல யாரு பெட்டரா பண்ணியிருக்காங்க, அதிக முறை நின்று இருக்காங்களோ அவங்க தான் இந்த டாஸ்கோட வின்னர். அதை ஜட்ஜ் பண்ண போது பிக் பாஸ் டீலக்ஸ் வீட்டார். அதுல யார் கேப்டனா ஜெயிக்கிறாங்கன்றத பார்ப்போம். ஸோ கேப்டன் என்னென்ன மாற்றங்களை எடுத்துட்டு வர்றார், என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் போடுறாருன்றத பார்ப்போம் மக்களே. இது ஒரு பக்கம். ஏன்னா கேப்டன் ஒட்டுமொத்த வீட்டோட கேப்டனா இருப்பாரா இல்ல பிக் பாஸ் வீட்டோட கேப்டனா இருப்பாரான்ற ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. அது என்னன்றதை பார்ப்போம். இது ஒரு பக்கம். அடுத்து ஒரு 3 பேர் சொன்னல, பிரவீன் ராஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமருதீன் மற்றும் ரம்யா ஜோ. இந்த 3 பேருமே திவாகருக்காக விளையாடும் 3 நபர்களாக மாறிட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரம்யா ஜோ. இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே திவாகர் என்ன பண்ணிட்டாரு, கேமரா முன்னாடி போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு. ஒருத்தன் என்னடானா தள்ளுறான், இன்னொருத்தன் என்னடானா வெட்டுறான், இன்னொரு பக்கம் வாயை கிழிஸ்ட் வருது அப்படின்ற மாதிரி ரிப்பீட் மோட்லயே அந்த ஒரே கேமரால பல ஆயிரம் வாட்டி பதிவு பண்ணிட்டார். ஐ எம் நேச்சுரல், மற்றவங்களாம் ஆர்டிபிஷியல், அப்நார்மல்ன்றத ரிப்பீட் மோட்ல ஒவ்வொரு கேமரா முன்னாடியும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு. வீக்கெண்ட்ல கண்டிப்பா அது கேட்கப்படும். இல்லைன்னா கேட்கற அளவுக்கு இவர் தலைவர் ஏந்து நின்று பேச சொன்னா ஒட்டுமொத்த கதையும் சொல்லிட்டு போயிடுவார். இங்க என்ன நடக்குது, ரம்யா ஜோ கிட்ட கூப்பிட்டு ஏதோ பேசுறாரு. அப்ப என்ன சொல்றாருமா, நீ பண்ணதை எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி கத்திட்டு வந்ததும் நீ அப்நார்மலா பிஹேவ் பண்ற, இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ரம்யா ஜோ கேட்டோன்னா அப்நார்மலா அது என்னது இது அப்படின்ற எல்லாருக்கிட்டையும் போய் விளக்கம் கேட்கறாங்க. அப்னோர்னா ஒரு நார்மலா பிஹேவ் பண்றத மாதிரி பிஹேவ் பண்ணாம வேற மாதிரி பிஹேவ் பண்றது, அதை தான் ஒன்னு சொல்றாருன்னு அவங்க ஒரு பக்கம் எமோஷனல் ஆயிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க உள்ள. அங்க ஒரு பக்கம் கேர்ள்ஸ் சமாதானப்படுத்திட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே என்ன நடக்குதுன்னா, ரம்யா ஜோ கிட்ட அப்நார்மல் அப்படின்ற டாபிக்கை சபரி கிட்ட கேட்கும்போது சபரி விக்கல்ஸ் விக்ரம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஓ, என்ன பார்த்து அவர் அப்படி சொல்றாரா, நான் அப்நார்மல் கிடையாது, அவரு தான் அப்நார்மல்ன்ற மாதிரி ஒற்றைப்படை. ஸோ ரம்யா ஜோ கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, பேசுறத நீங்க பேசுங்க, ஆனா மரியாதை குறைவா பேசக்கூடாது. நீ வாப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணி பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஓ அவரா அப்படின்ற மாதிரி இது ரொம்ப தப்பா இருக்கு. அது அவங்க கான்சியஸா இருக்கணும். அவங்க இருந்த வழக்கம் இதெல்லாம் இருந்தாலுமே இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்கு யாராவது அறிவுரை சொல்லலாம். அவங்களும் இருக்கிறவங்களும் இதை இப்படி பேசாதமான்றது ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கிறான். நீ பேசுன்னு அப்படியே விட்டுறாங்க. உடனே அவர் தான் அப்நார்மல் அப்படின்ற மாதிரி திவாகர் மாதிரியே அங்க நடிச்சு காட்டி, நான் போய் அவர்கிட்ட சொல்லிடுவா நீங்க தான் அப்நார்மல், நான் அப்நார்மல் இல்லை அப்படின்றதையும் சொல்லிடுவா. இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் போய் பண்ணிடுவான்ற மாதிரி பண்றதுமே, நீ சும்மா இருந்தாவே கம்முன்னு இருந்தாவே நல்லதுமா. நீ போயிட்டு திவாகர் எந்த அளவுக்கு சொரியோ அது எல்லாம் திவாகருக்கு தான் மவுசுன்றது உனக்கு விளங்க மாட்டேங்குது அப்படின்றதான் பாயிண்ட். இது ஒரு பக்கம். காலில் நம்ம பிரவீன் ராஜ் இருக்கார்ல, ஒரு ஹேண்டிகேப்டு சீன், அந்த பேரழகன்ல ஹேண்டிகேப்ட் சூர்யா சீனை இவர் நடிச்சிருக்கார். அப்ப பார்வதியுமே அங்க இருக்காங்க. உடனே என்ன பண்ணிட்டார் பிரவீன், நீ நடிக்கிறியா, நானும் நடிக்கிறேன், நான் ஒரு திறமையான நடிகைசாலி அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஹேண்டிகேப்டு சீனை நடிச்சுட்டு அந்த ஹேண்டிகேப்டடுக்கு மாற்றுத்திறனாளிக்கு வேற ஏதோ ஒரு பேர் சொல்லிட்டார், நொண்டி அப்படின்ற டைலாக் சொல்லிட்டார். அப்ப பார்வதி இப்படிலாம் சொல்லக்கூடாது, இந்த இதுவே ரொம்ப ரொம்ப தப்பு, அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. பொலிட்டிக்கலா கரெக்டா பேசணும், ஹேண்டிகேப்டுன்னு சொல்லலாம், இல்ல மாற்றுத்திறனாளி அப்படின்ற மாதிரி சொல்லி காமன் நேம் வச்சிருக்காங்க, நீங்க இந்த மாதிரிலாம் அட்ரஸ் பண்ணாதீங்கன்னு போது எனக்கு தமிழ் தெரியாதமா, நீ சொல்லி கொடுத்தா கத்துக்கிறமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது தப்புன்னு அவங்க சொல்லி புரிய வச்சுக்கிறாங்க.
உடனே இவர் என்ன பண்றாரு, அவங்க 3 பேர் இவன் பாத்தியா எப்படிலாம் பேசணும், அவர் திவாகரை டார்கெட் பண்ணுன்றதுக்கு தான் பிரவீன் அங்க பண்ணாரு. திவாகர் அப்படி பண்றாரு, நான் அவரை டார்கெட் பண்ணி பண்றேன்னு பண்ணாரு. ஸோ எல்லாமே அன்வான்டட் தான் பிரவீன் பண்ணது. கேமரா முன்னாடி போயிட்டு என்ன பண்றாரு, பிக் பாஸ் கிட்ட சாரி கேட்கிறாரு. ஐயோ இது ஒரு பெரிய இஷ்யூவா திரும்பிச்சுன்னா நமக்கு ஆப்படிச்சிடும், நம்ம உஷாரா இருப்போன்றதுக்காக கேமரா முன்னாடி போயிட்டு அவர் என்ன பண்றாரு, மக்களே நான் பெங்களூர் இருந்து வரேன், தமிழ் கத்துக்கிட்டு வாங்க, தமிழ் தெரியாம வந்துட்டேன்னா இந்த சின்ன சின்ன வார்த்தைகளால் பல பிரச்சனைகள் வரும், பல ப்ராப்ளங்கள் வரும், அது தெரியாம நடந்துச்சு, அது சாரி அப்படின்ற அந்த மாற்றுத்திறனாளிகள்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு சாரின்னு சொல்லிட்டாரு. ஸோ மன்னிப்பு கேட்கணும், ரியலைஸ் பண்ணி கேட்கணும். அடுத்து என்ன பண்றாருன்னா ஒரு ஆக்ஷன் பண்ணார். பின்னாடி 3 பேர் பார்வதி, அந்த ஒரு கேங் இருக்கு, தற்பெருமை கேங்னு ஒரு கேங் இருக்கு, பார்வதி, கலையரசன் மற்றும் திவாகர், இவங்க பின்னாடி இருக்காங்க. என்ன பண்ணாருன்னா இப்படி பின்னாடி அங்க பாருங்க பாருங்கன்ற மாதிரி ஈன வாயை கடிச்சிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு செக்மெண்ட்டை கேமரா முன்னாடி பண்றாரு. அதை அவங்களுமே கவனிச்சுட்டு போறாங்க. எதுக்குது அப்படின்றது எனக்கு புரியல. ஆனா அவங்க சொல்லி கொடுத்தது ஓகே, ஆனா இவங்கெல்லாம் மதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி போறாரு. நீங்க எதுக்கு தேவையில்லாம போயிட்டு மவுஸை ஏத்தி விடுறீங்கன்ற மாதிரி இருக்கு. அடுத்து நம்ம இவர் இருக்காருல்ல கமருதீன், தண்ணி இப்போ குளிக்கிறதுக்கு தண்ணி வேணும்பா அப்படின்னு துஷார் குளிச்சாரு, எனக்கு தண்ணி வேணும்பான்ற மாதிரி திவாகர் கேட்கறாரு. ஸோ நேற்று தான் நீங்க மழையில குளிச்சிங்களே, ஏன் கேட்குறீங்க, ஸோ உங்களுக்கு பொறுப்பு இல்லையா, இது இல்லையா அப்படின்ற மாதிரி. அப்போ என்னது இது புரியலையே, அவருக்கு மட்டும் பொறுப்பு இல்லை, மற்றவங்க குளிக்கிறவங்களுக்கு பொறுப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி எங்கெங்க சின்ன சின்ன விஷயங்கள் கிடைக்குமோ அது எல்லாத்தையுமே டார்கெட் பண்ற மாதிரியே பண்ணி திவாகருக்கு மவுஸுக்கு மேல மவுஸ் ஏத்துறாங்க இந்த கண்டஸ்டன்ட். இது ஒரு பக்கம். அடுத்து என்ன பண்றாங்க, பார்வதி கிட்ட போய் கலையரசன் சொல்றான், என்னக்கா காலில இருந்து வேற மாதிரி சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்கு, பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, பார்வதி அக்கா உங்களை வந்து விக்கல்ஸ் விக்ரமும் சபரியும் உன்னை வந்து ஆக்ட் பண்ணி காமிச்சாங்க, உன்ன மாதிரி நடிச்சு காமிச்சாங்க, இதெல்லாம் பண்ணி காமிச்சாங்க, நீ ஏதோ பண்ணியாமே அப்படின்ற மாதிரி, ஏன் இந்த தைரியம் தான் என் முன்னாடி பண்ணிருக்க வேண்டியதானே, அது பண்ணவே இல்லை அவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எல்லாரும் இருக்கும்போது தைரியமா பண்ணோம், பின்னாடி போய் பண்றது இதெல்லாம் புரணி பேசுறது ஆக்ட் பண்றது, வாட் இஸ் திஸ் பிஹேவியர், இன்னொருத்தரை நடிச்சு காட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பு தானே அப்படின்ற மாதிரி பேசுறாரு கலையரசன். அதை சென்சிபிளா வந்து சொல்றாரு. இது அதே இடத்துல அதே திவாகர் வந்து என்ன சொல்றாரு, பிரவீன்ராஜ் பண்ணதெல்லாம் தப்பு, அந்த பிஹேவியர்லாம் நாட் ரைட்டு, அந்த மாதிரி இந்த நொண்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கேமரா முன்னாடி போய் எப்படி சாரி கேட்டாரோ அதை இவர் திவாகர் நடிக்கிறார். நான் கேட்கிறேன், திவாகரும் நடிக்கிறார். இப்போ எனக்கு அதே கலையரசன் கிட்ட ஒரே கேள்வி, எப்படி பார்வதி பண்ணது வந்து தப்பு, பார்வதியை நடிச்சு காமிச்சது தப்புன்னு சொல்றீங்களோ, இந்த இடத்துலயும் திவாகர் பிரவீன்ராஜ் மாதிரி நடிச்சு காமிச்சதும் தப்பு இல்ல, அப்ப அது ரைட்டுனா இது ரைட்டு, அது தப்புனா இதுவும் தப்பு. ஒண்ணு. ரெண்டாவது, பார்வதி சொன்ன டைலாக் என்னன்னா, புரணி பேசுறாங்க, முகத்துக்கு நேரா பேசாம பின்னாடி பேசுறாங்க, சபரிலாம் என் மேலேயே அவன் குறியா இருக்கான், இதெல்லாம் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல. அப்ப எனக்கு இன்னொரு கேள்வியுமே வருது அந்த இடத்துல. அப்போ நீங்க 3 பேர் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லா கான்டெஸ்டும் இவ அப்படி அவ அப்படி இப்படி அப்படின்ற மாதிரி பேசுறீங்களே, அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு எனக்கு கேள்வி வருதே. சொல்லுங்க மக்களே. அப்போ நீங்க பேசுறதும் புரணி தான், அவங்க பேசுறதும் புரணி தான், ஆனா அவங்க பண்ணா தப்பு, நீங்க பண்ணா சரியா, வாட் இஸ் திஸ்? ஒன்னு நியாயம்னா 2 பேருமே ஈக்குவல். நம்ம அப்ப என்ன பண்ணணும், நீங்களே உங்களை பார்த்து கேட்டுங்க, நம்ம பேசுறதும் புரணி தான், அது கரெக்ட் தான், அப்ப நம்மளும் இதை பேசிக்கூடாதுன்னு அவங்க ரியலைஸ் பண்ணும். அதுவும் கிடையாது, நீங்க மற்றவங்க ஆக்ட் பண்ணா தப்பு, ஆனா நீங்க ஆக்ட் பண்ணா சரி, வாட் இஸ் திஸ்? ஆனா அதுல கலை வந்து கொஞ்சம் எனக்கு வெளியே இப்படிலாம் இருக்கு, கொஞ்சம் மெச்சூரிட்டியா ஹேண்டில் பண்ணணும், இதெல்லாம் பேசணும், ஃபன்னா பேசணும், ஒரு சில ஃபன் எலிமெண்ட்லாம் நேற்று நைட்டு நான் ரசிச்சுட்டு இருந்தேன் இந்த 3 பேரோட கேங். பட் அவங்க பல இடத்தில் எல்லை மீறுகிறாள். குறிப்பா பார்வதி அவர்களுக்கு தனக்கு எதிராக வந்தால் அது வந்து அநியாயம், ஆனா நீங்கள் மற்றவங்களை பத்தி பேசினால் அது நியாயம் அப்படின்ற ஒரு கருத்தோட டிராவல் பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.